ஜெம் டிவி நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது பரபரப்பான விறுவிறுப்பான புத்தம் புதிய சினிமா துணுக்குகள். லண்டன், ஸ்காட்லாந்து குடும்பத்துடன் சுற்றுலா சென்றார் அஜித். அஜித் ஒவ்வொரு படம் முடிந்த பிறகும் குடும்பத்துடன் சில வெளிநாடுகளுக்கு சுற்றுப்போவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். துணிவு படம் முடிந்த கையோடு பைக்கில் சில நாடுகளுக்கு சென்றார். அதற்கு பிறகு மனைவி ஷாலினி மற்றும் குழந்தைகளுடன் வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். லண்டன், ஆஸ்திரேலியா, ஸ்காட்லாந்து ஆகிய நகரங்களுக்கு சென்றார் அஜித். மக்களோடு மக்களாக சுற்றுப்பயணம் செய்தாலும் சிலர் அஜித்தை தெரிந்து கொண்டு செல்ஃபி படம் எடுத்தார்கள். குடும்பத்தோடு சுற்றுலா செல்வது அஜித்குமாருக்கு கைவந்த கலை. அவரே கார் டிரைவ் பண்ணி கொண்டு அவரே பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுவதான படங்களை வலைதளங்களில் வெளியிட்டார் அஜித். அஜித்தின் அடுத்த படத்தை மகிழ் திருமேனி இயக்குவது உறுதியாகிவிட்டது. விக்னேஷ் சிவன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கும் படத்தில் அஜித் நடிக்க ஒப்புக்கொண்டாலும் விக்னேஷ் சிவன் எழுதிய கதை அஜித்குமாருக்கும் படத்தை தயாரிக்கும் லைக்கா புரொடக்ஷன்ஸுக்கும் பிடிக்காமல் போனதன் காரணமாக விக்னேஷ் சிவன் அதிலிருந்து நீக்கப்பட்டார். அஜித்குமாருக்கு ஏற்ற பக்கா ஆக்ஷன் படத்தை கதையை மகிழ் திருமேனி சொன்னார். எனவே இப்போது மகிழ் திருமேனி கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கும் படத்தில் அஜித்குமார் நடிக்கிறார். அஜித் நடிக்கும் இந்த படம் 4 மாதங்களில் படப்பிடிப்பு முடிந்து வெளியாகும் குறுகிய கால தயாரிப்பு என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே விஜய் தன்னுடைய படம் அக்டோபர் 19 வெளிவரும் என்று அறிவித்துவிட்டார். விஜயின் படத்தின் படப்பிடிப்பும் வேகமாக நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களில் அஜித் படத்தின் படப்பிடிப்பு தொடரும் என்பது தெரிகிறது. தந்தை சிவகுமாரை பிரிந்து மனைவி ஜோதிகா குழந்தைகளுடன் மும்பையில் குடியேறினார் நடிகர் சூர்யா. நடிகர் சிவகுமாரின் மூத்த மகன் சூர்யா தந்தையுடன் டி நகரில் குடும்பத்தோடு வசித்து வந்தார். ஜோதிகா 2 குழந்தைகள் சூர்யாவுக்கு. இப்போது திடீரென்று சில தினங்களுக்கு முன்பு அவர் மும்பையில் உள்ள பங்களாவில் குடியேறிவிட்டார். மும்பையில் ஜோதிகா குழந்தைகள் சூர்யாவுடன் வசித்து வருகிறார். எதற்கு என்று சொன்னால், சூர்யா இந்தி படங்களில் நடிக்க விரும்புகிறார். மும்பையில் வாழ்ந்தால்தான் இந்தி படங்களில் கதாநாயகன் வாய்ப்பு வரும், எல்லோரிடமும் நெருங்கி பழகலாம் என்று நினைத்திருக்கிறார் சூர்யா. இதனால் மும்பையில் குடியேறிவிட்டார். அதே நேரத்தில் சென்னையில் படப்பிடிப்பு நடந்தால் சூர்யா இங்கு வந்து தனியாக பெற்றோருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.